ஹை ஃப்ரெண்ட்ஸ், எதிர்பார்த்த மாதிரியே ஜனநாயகன் படத்தோட செகண்ட் லுக் வருது. அதாவது செகண்ட் லுக் ஈவினிங் 4 மணிக்கு ரிலீஸ் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ சம்பவம் இன்னும் முடியல. அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் சில பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருந்திருக்காது. ஏன்னா நிறைய தடவை மோஸ்ட்லி எல்லாருக்குமே செகண்ட் லுக் பயங்கரமா ஒர்க் ஆகும். ஸோ ஈவினிங் வர போற செகண்ட் லுக் மேபி நிறைய பேருக்கு இன்னும் பயங்கரமா ஒர்க் ஆகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு, பெருசா எடிட்லாம் பண்ணல. ஜஸ்ட் ஒரு போட்டோல டைட்டில் வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். ஸோ மேபி செகண்ட் லுக் கொஞ்சம் எடிட் பண்ணப்பட்ட போட்டோவா இருக்கான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் வந்து டைட்டில பார்க்கும்போது இது ஒரு பொலிட்டிக்கல் படம் மாதிரி தான் இருக்கு. ஸோ செகண்ட் லுக்கும் இதே வைப்ல இருக்கா இல்ல டிஃப்ரெண்டான ஒரு ஃபிளேவரை கொடுக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் ஆல்ரெடி ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸை வச்சு ஃபேன் மேட் போஸ்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வழக்கம் போலவே அதெல்லாம் பயங்கரமா இருக்கு. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் லுக்கை விட இந்த ஃபேன் மேட் போஸ்டர் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் எப்போ ஃபர்ஸ்ட் லுக் வந்தாலும் கோபி பிரசன்னா அவர்களுக்கும் தளபதி ஃபேன்ஸுக்கும் ஒரு வாரே நடக்கும். அதாவது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்ல ஃபேன் மேட் போஸ்டரே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை திட்டிட்டு இருப்பாங்க. ஸோ ஜனநாயகன் ஃபர்ஸ்ட் லுக்குக்கும் அந்த மாதிரி சில ஃபேன்ஸ் திட்டிட்டு தான் இருக்காங்க. அண்ட் கோட் டைம்லயும் இது நடந்துச்சு. பட் ஆனா கோட் படம் ரிலீஸ் ஆகிற டைம்ல கோபி பிரசன்னா போஸ்டர்ஸ்லாம் வேற லெவல் இருந்துச்சு. ஸோ அதனால கோபி பிரசன்னா இனிஷியலா சில போஸ்டர்ஸ் சாமிக்கு விடுறது வழக்கம் தான். பட் டிசைனா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பயங்கர ரிச்சா இல்லைனாலும் கான்செப்டா அது நெய்வேலி செல்ஃபின்றதால தளபதி ஃபேன்ஸுக்குலாம் ஓரளவுக்கு அது பயங்கரமா கனெக்ட் ஆயிருக்கு. ஏன்னா நெய்வேலி செல்ஃபின்றது ஒரு எமோஷன். ஸோ செகண்ட் லுக்கு கொஞ்சம் கமர்ஷியலா கலர்ஃபுல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.